நண்பர்கள் இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா இந்த வாரத்துல எந்த சில காயின்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கலாம் கூட பாத்தீங்கன்னா சில காயின் பத்தி பேசலாம் சொன்னா இந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நீங்க நோட்ற மாதிரி கிளிக் பை பண்ணி டெக் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு நன்றி பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்துல எந்த சில காயின்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் அது பார்க்கலாம் ஓகேங்களா சோ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மொத்த காயின் கேட்டிங்கன்னா ஜிலிகா அதாவது ஜில் ஓகேங்களா சோ ஜில் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல 0.028 அது 258 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் சோ ஜில் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஜில் பாத்தீங்கன்னா ஹையர் லோஸ் வந்து ஃபார்ம் பண்ணி போய்கிட்டு இருக்கு இப்படியே பாத்தீங்கன்னா அவங்களோட ஈவெண்ட் வந்து இருக்கு ஸோ நீங்க பார்க்கலாம் சரிங்களா அவங்களோட ஒரு ஏஎம்ஏ எக்ஸ்ல அதாவது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏஎம்ஏ நடக்க போகுது ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஜில்லோட சிஇஓ வந்து வர போறாரு அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் கேமிஃபை அப்ரோச் வந்து எப்படி இருக்க போகுது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்க போகுது அதை பத்தி வந்து பேச போறாங்க ஸோ அதனால ஜில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மூவ்மெண்ட் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹையர் ரைஸ் போறதால திரும்பி ஒரு கரெக்ஷன் எடுத்து மேலே வந்து போகலாம் ஸோ நீங்கள் வேணும்னா டிசியில் ஆர்சே பண்ணி வாங்கி சின்ன ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்எல்சி ஓகேங்களா ஸோ ஆர்எல்சி நாவிட சம்பளம் வரும் $3.60 கிட்ட இருக்கு ஸோ ஆர்எல்சி எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஆர்எஸ்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏஐ ப்ராஜெக்ட் காயின் இல்லைங்களா எப்படி வந்து எஃப்இடி ஜிக்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அது மூவ் ஆனாவே ஆர்எல்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒராக்கல் பேஸ்ட் ஒரு காயின் சும்மா API 3 அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டு அதெல்லாம் போகும்போது ஆர்எல்சி கண்டிப்பாக வந்து போகும் ஸோ ஆர்எல்சி பார்த்தீங்கன்னா $2 இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து போட்டிருக்கேன்னு சொல்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எல்சியோட சார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்த குரூப்பில் அதாவது ஃபேமிலியிலன்னு சொல்லலாம் பட் இப்போ சின்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எதுக்காக இது பம்ப் ஆகலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட சேம் தான் எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் வந்து போகிட்டு இருக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈவெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தான் ஸோ அந்த ஸ்பேஸ் அதான் அந்த ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நடக்க போகுது ஸோ அது அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மோஸ்ட்டாக வந்து இருக்க போகுதுன்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்டேட்ஸ் என்ன இருக்க போகுது அதை பற்றி வந்து பேசுவாங்கன்னு வந்து போட்டிருக்காங்க வேணும்னா அதாவது நீங்கள் வந்து டிசியில் ஆர்சியை வந்து பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லலாம் இது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா வீச்செயின் அதாவது வெட்டுன்னு சொல்லலாம் ஸோ வெட்டு நான் விட சொல்லுறது $0.0487 கிட்ட இருக்கு ஸோ வீச்செயின் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது வீச்செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டெட் காயினாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப் ட்ரெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இந்த ஃபெப்ரவரியில் வந்து அதாவது ஃபெப்ரவரி முடியறதுக்குள்ள வீச்செயினுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வேணும்னா டிசியில் ஆர்சியை பண்ணி சின்ன ப்ராஃபிட் வந்து பார்த்து எக்ஸிட் ஆகிடலாம் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதான் நமக்கு இந்த சில காயின்ஸ் ஃபார் திஸ் வீக்ஸ் ஃபார் ஸ்மால் ப்ராஃபிட் ஸோ லாஸ்ட் வீக்கோட சில காயின்ஸ் மென்ஷன் பண்ணி தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்து போகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம் ஸோ பிட்காயின் பேசுறதுக்கு முன்னாடி இந்த காயின்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது பிகாஸ் ஆஃப் தர் ஈவெண்ட்ஸ் அப்புறமா இப்போ ட்ரெண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்கு அப் ட்ரெண்ட்ல அதை பொறுத்து தான் ஸோ சின்ன ப்ராஃபிட்காக தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் பெரிய ப்ராஃபிட்காக கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால நீங்கள் சின்ன ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிடுங்க அப்புறமா மார்க்கெட்ல ஏதாவது மாற்றம் வந்து இருந்தாக்கா கண்டிப்பாக அதை வந்து டிபெண்ட் பண்ணும் இந்த ஈவெண்ட்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காயின்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன் பட் மார்க்கெட் ரிவர்சல் இல்லை பெரிய டம்ப் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றி பேசும்போது நான் அரௌண்ட் பிட்காயின் வந்து $51,370 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பிட்காயின் என்ன சொல்றது ஸோ இதே ஒரு சேம் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு பிட்காயின் கீழே இருக்கிற சப்போர்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான் சொல்ல முடியும் சப்போர்ட் ஜோனை பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்து போகுது மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்து டம்ப் ஆகுது ஸோ இது மூவிங் இன் டிசைனிங் ட்ரையாங்கல் இல்லைங்களா ஸோ அந்த டிசைனிங் ட்ரையாங்கல் வந்து ஒடிக்குமா மேலே பக்கம் இல்லை கீழே பக்கம் முடிக்குமா அதான் எல்லாருமே காத்துட்டு இருக்கும் அது வந்து பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்ட்டு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 MA அண்ட் 50 MA ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட வந்துருச்சு ஸோ கோல்டன் கிராஸ் கிடையாது டெத் கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட வந்திருக்கு ஸோ 20 MA 50 MAக்குனா கீழே வந்து மூவ் ஆரம்பிச்சுட்டாக்கா கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுனாக்கா அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பம்ப் பண்ண வைக்கலாம் ஆஸ் அ ட்ராப் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இழுத்து விட்டுடலாம் ஓகேங்களா அப்படின்னு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட ஆர்எஸ்ஐன்னு பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு பட் மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் வந்து ஆகியிருக்கு நேற்று வந்து சொல்லியிருக்கேன் இந்த வேர்ஜ் ஆஃப் டெத் கிராஸ்ல இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெத் கிராஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு க்ரீனான ஸ்பின்னிங் டாப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு அப்புறமா இப்போ வந்து க்ரீனாக வந்து தெரிய வருதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சாரி
ஆமா, கிரீன் ஸ்பின்னிங் டாப்பா வந்து கிரியேட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெட்டா வந்து தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன மூவ் இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்விங் சப்போர்ட் எங்க இருக்கு, 20 EMA சப்போர்ட் எங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் திருப்பி சொன்னாக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால அது வந்து டெய்லி அப்டேட் சேமா தான் இருக்கும், அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் ஒன் அப்டேட் பார்த்தீங்கன்னா டெய்லியில சேஞ்ச் ஆகிருக்கு. மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் ஆகிருக்கு. மேக்டியில் டெத் கிராஸ், ஸ்டொகாஸ்டிக் அரசையில் ஓவர் சோல்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ். ஸோ கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ எது வந்து பிளே அவுட் ஆகும் அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் நேற்று என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது வீக்லி நீ காலையில் கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்பின்னிங் டாப் ஆகியிருக்கு ஆட் சப்ளை. ஸோ ரெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் அடிச்சிருக்கு 52,000 மேலே போகாமல் 52,000 கீழே வந்து க்ளோஸ் ஆகி அது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படி மூவ் ஆகுது இந்த வாரம் அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது வீக்லியில் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ ஸோ நேற்றே சொல்லியிருந்த ஒரு சின்ன பேரிஷ் எவிடன்ஸ் தெரிய வருதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. பட் இன்னொரு சப்போர்ட்டை ஒடிக்கல. நான் வந்து கிரீன் பாக்ஸோ இல்லை சர்க்கிள் வந்து போட்டிருப்பேன். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா 200 EMA அண்ட் MA ஸோ மூவிங் ஆவரேஜஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அது கிட்ட தான் நீங்க பார்க்கலாம் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பெருசா டம்ப் ஆனாதான் டெய்லியில அதுக்குன்னா கீழே பெருசா டம்ப் ஆச்சுன்னா நம்ம வந்து ஆல்ட் சீசனுக்கு வந்து ரெடி ஆயிடலாம் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஒரு சின்ன ரேலி தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. பட் பெரிய ஆல்ட் ரேலி வந்து வரணும்னா இது வந்து பெருசா வந்து டம்ப் ஆகணும் டாமினன்ஸ். எத்தீரியம் பிடிசி பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மேல வந்து பிரேக் அவுட் ஆகணும். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லை மேல வந்து போயிட்டு இருக்கணும். பிட்காயின் டம்ப் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நடந்தால் தான் ஆல்ட் சீசன் வந்து பெருசா வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் மேல போகுது. அப்புறமா பிடிசி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கிறதால ஆல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் அதை எவ்வளோ நாள் வந்து ஃபாலோ பண்ணணும் அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட சிஎம்இ பார்க்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு சிஎம்இ கேப் வந்து ஓப்பன் ஆனது. அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டன்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு பிட்காயின். ஸோ தேர் இஸ் நோ இந்த ரீசெண்ட் சிஎம்இ கேப்னு சொல்லலாம். பெரிய கேப் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கீழே தான் $20,000 கிட்ட ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இப்படி சொன்னேன் இல்லையா. ஸோ பெரிய ஆல்ட் ரேலி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் மட்டும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டான அதாவது சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணி சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறம் நம்மளோட சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸோட அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த ஃபேமிலியை கூட பார்த்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் கொஞ்சம் எனக்கு சரியா படலை. ஸோ தேர் இஸ் ஹை ஃபண்டிங் ரேட், பாசிட்டிவ் ஃபண்டிங் ரேட்ஸ் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லது கிடையாது. ஸோ எப்பவுமே ஹை ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாங் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் அது வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ லாங் ஸ்வீஸ் வந்து ஆக வாய்ப்புகள் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 52,000 போகலாம், ஒரு ஷார்ட் ஸ்வீஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் பார்த்தீங்கன்னா 52,000 தொட்டு திரும்பி வந்து டம்ப் ஆச்சு ஓகேங்களா. பட் இன்னைக்கே லாங் ஸ்வீஸ் ஆகலாம்னு சொல்றேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம லிக்விடிட்டி ஹீட் மேப் பார்க்க வந்து லிக்விடிட்டி ஹீட் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்வீஸுக்கு முன்னாடி ஒரு திரும்பி ஒரே பெரிய பம்ப் வந்து கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 3 zones நீங்க பார்க்கலாம். ஒன்னு 52,000 கிட்ட பார்த்தீங்கன்னா பிரைட் yellow லைன், திரும்பி பார்த்தீங்கன்னா 52,200 கிட்ட பார்த்தீங்கன்னா பிரைட் yellow லைன், அப்புறம் 52,500 600 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹை பிரைட் yellow லைன் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி லெவல்ஸ். ஸோ அதெல்லாம் கிராப் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் கீழே வந்து வரும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே கிராப் பண்ணுதா இல்லை கீழே 50,900 51,000 கிட்ட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்குது. அது வந்து கிராப் பண்ணுதா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரும்பி மைக்கேல் சேலர் வந்து 3,000 BTCs வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ அவங்களோட டோட்டல் பிட்காயின் ஹோல்டிங்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,000. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா $20,000 மேலே வந்து ஒரு பிட்காயின்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 195,000 அதாவது 1,95,000 பிட்காயின்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிட்காயின் பார்த்தீங்கன்னா 20,000ல ப்ராஃபிட் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வேல்யூ ஆஃப் பிட்காயின்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்ல இருப்பாங்கன்ட்டு ஓகேங்களா. ஸோ மைக்கேல் சேலர் யாராவது அடிச்சு கீழே இருக்குவாங்களா, அவரோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் காலி பண்ணுவாங்களா, இல்லை அவர் அப்படியே ப்ராஃபிட்டபிளாக வந்து போயிட்டே இருப்பாங்களா, அது வந்து பொருந்தா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சேனல் மேக் தமிழ் டெலிகிராம் ஜாமெல்லாம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.